ஹாய் டார்லிங், உன் கூட ஒரு ராத்திரிக்கு என்ன ரேட்? இந்தியாவின் டாப் கோடீஸ்வரன் புகழேந்தி கிருஷ்ணாவின் மகன் சரண். இப்படி கேட்டதும் ரூபாலி அதிர்ந்து போனாள். அவளுக்கு தலையே சுற்றியது. நடுங்கும் கண்களோடு அவள் தன் கணவன் மித்திரனை பார்த்தாள். சரியான பயந்தாங்கோலி. வெறும் பேருக்கு தான் ஹஸ்பண்ட். யூஸ்லெஸ் ஃபெலோ. பேரழகியான ரூபாலிக்கு அவளுடைய தாத்தா எதற்கும் உதவாத மித்திரனை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார். பாக்கெட்டில் 10 பைசா இல்லாதவனை மருமகன் என்று அறிவிக்க ரூபாலியின் பெற்றோர்களுக்கு அவமானமாக இருந்தது. அதனால் அவர்கள் தங்கள் மகளுக்கு நடந்த திருமணத்தையே உலகத்திடமிருந்து மறைத்தனர். மித்திரனை வீட்டு வேலைக்காரர்களை விட கேவலமாக நடத்த ஆரம்பித்தனர். முட்டாள், எங்கடா போய் தொலைஞ்ச? சோம்பேறி கழுத, வீட்டு வேலையை கூட ஒழுங்க பண்ண துப்பில்லை. கடந்த 3 வருடங்களாக அந்த அவமானங்களை எல்லாம் பொறுத்துக் கொண்டு மித்திரன் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்து வந்தான். அதற்கு காரணம் தான் உயிராய் காதலிக்கும் ரூபாலியின் அருகிலேயே இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் 3 ஆண்டுகளாக மித்திரன் ரூபாலியின் கட்டிலுக்கு கீழே தரையில் தான் தூங்கினான். ரூபாலி மித்திரனை ஒரு அப்பாவி என்றும் தன்னை நிமிர்ந்து கூட பார்க்க தயங்கும் ஒரு சாதாரண இளைஞன் என்று நினைத்தார். ஆனால் அவளுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருந்தது. இரவில் ரூபாலி கண்கள் மூடி தூங்கிய பிறகு மித்திரன் அவளையே மணிக்கணக்கில் ரசித்து பார்த்து கொண்டிருப்பான். ஹே, நீங்க என்ன பண்ற? குளித்துவிட்டு வெளியே வந்திருந்த ரூபாலியின் உடலில் ஒரு வெள்ளை துண்டு மட்டுமே இருந்தது. மித்திரனின் கண்கள் சில நொடிகள் அவளது பேரழகில் நிலைத்து நின்றன. ஆனால் அடுத்த கணமே தன் கண்களை தன் கைகளால் மூடிக்கொண்டு அவன் அறையை விட்டு வெளியே ஓடினான். அவன் அப்படி பதறி ஓடுவதை பார்த்து ரூபாலிக்கு உதட்டில் புன்னகை அரும்பியது. அப்போது அங்கே வந்த ரூபாலியின் தங்கை ஸ்ரேயா தன் அக்காவை வம்புக்கு இழுக்க தொடங்கினாள். அக்கா, நீயே இந்த உருப்படாதவன இன்னும் ஏன் டிவோர்ஸ் பண்ணாம இருக்க? எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே ஸ்ரேயா. ரூபாலி, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா உங்க தாத்தா நம்ம சொத்தை எல்லாம் வாங்கிட்டு வீட்டை விட்டே துரத்தி இருப்பாரு. நீங்க ஆடம்பரமா சொகுசா வாழணும்னு முன்ன பின்ன தெரியாதவனை என் தலையில கட்டி வச்சிங்களே, அப்போ அமைதியா இருங்க என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் பேச விருப்பமில்லாமல் ரூபாலி தன் தங்கையையும் மித்திரனையும் அழைத்துக் கொண்டு ஷாப்பிங் செய்ய கிளம்பினாள். அந்த பெரிய ஷோரூமில் இருந்த விற்பனை பெண் பல உடைகளை காட்டிவிட்டாள். ஒவ்வொரு முறையும் ரூபாலி ஒரு உடையை அணிந்து பார்க்கும் போதும் கண்ணாடியை பார்ப்பதற்கு முன்பாக மித்திரனின் முகத்தையே பார்ப்பாள். மித்திரனின் முகபாவனைகளே அந்த உடை அவளுக்கு பொருந்துகிறதா இல்லையா என்பதை சொல்லிவிடும். அப்போது ரூபாலி ஒரு கருப்பு நிற உடையை அணிந்து வந்தாள். அதை பார்த்ததும் மித்திரனின் முகம் பிரகாசமடைந்தது. ரூபாலி லேசாக புன்னகைத்துவிட்டு அந்த உடையையே தேர்வு செய்தாள். இதென்ன விலை? மேடம், ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான். வாட்? நோ, அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வேணாம். 5 லட்சம் ரூபாய் ட்ரெஸ் வாங்க தகுதி இல்லாதப்ப எதுக்கு இங்க வரணும்? ரூபாலியின் பார்வை அப்போது தன் மொபைலில் யாருக்கோ மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்த மித்திரன் மீது விழுந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த மாலின் முதன்மை அதிகாரியான ராஜ்குமார் அங்கே பதட்டத்துடன் ஓடி வந்தார். மேடம், இன்னைக்கு நம்ம மால்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை யாரு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு இது ஃப்ரீயா கொடுக்கிறோம். இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்து போயினர். ராஜ்குமார் மிகுந்த மரியாதையுடன் மித்திரனை பார்த்தார். மேடம், இவர் யார்? இவர் என்னோட ஹஸ்பண்ட், மிஸ்டர் மித்திரன். அதை கேட்டதும் மித்திரனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஏனென்றால் கடந்த 3 வருடங்களில் முதன் முறையாக ரூபாலி அவனை ஹஸ்பண்ட் என்று பொது இடத்தில் இன்ட்ரோடியூஸ் செய்து இருக்கிறாள். மேடம், இந்த 5 லட்சம் ரூபாய் ட்ரெஸ்ஸோட சேர்த்து இந்த 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சூட்டும் காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்க ஹஸ்பண்டுக்கு வாங்கிக்கோங்களேன். திரும்பி வரும் வழி முழுவதும் மித்திரனின் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டே இருந்தது. இவ்வளவு மகிழ்ச்சியாக மித்திரனை ரூபாலி இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. வீட்டிற்கு வந்ததும் மித்திரன் மீண்டும் தன் வேலைகளில் மூழ்கினான். ஆனால் ரூபாலியின் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் எழுந்திருந்தது. ஷனாயா, ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு மித்திரன் தான் வாங்கி தந்திருப்பானோ? அக்கா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? தினமும் கிழிஞ்ச துணியை போட்டுட்டு வெளியே போறவன் உனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பானா? ரூபாலியின் சோர்வான முகத்தை கண்ட மித்திரன் அமைதியாக அவளுக்காக ஒரு கோல்ட் காபி தயாரித்துக் கொண்டு வந்தார். அதை ஒரு மடக்கு குடித்ததுமே ரூபாலியின் முகத்தில் நிம்மதி பரவியது. அவளது புன்னகையை கண்டு மித்திரனும் மகிழ்ந்தார். ஆனால் இவ்வளவு காஸ்ட்லியான உடைகளை எப்படி இலவசமாக கொடுப்பார்கள்? ரூபாலிக்கு ரகசியமாக இவ்வளவு பெரிய கிஃப்டை கொடுத்தது யார்? மறுநாள் ரூபாலியின் சித்தப்பா மகள் தானியாவின் நிச்சயதார்த்தம் ஏற்பாடாகி இருந்தது. ஆனால் பார்ட்டி ஹாலில் மித்திரன் மிகுந்த கவலையுடன் இருந்தார். ஏனெனில் ரூபாலி இன்னும் அங்கு வந்து சேரவில்லை. சில நிமிடத்தில் ரூபாலி திடீரென மிகவும் பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தாள். அவளது கைகளில் நகக்கீறல்களும் கண்களில் கண்ணீரும் நிறைந்திருந்தன. அதை கண்டதும் மித்திரனின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அவன் உடனடியாக தன் சீக்ரெட் ஏஜென்சிக்கு போன் செய்தான். இன்னைக்கு முழுக்க என் வைஃப் எங்க இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற முழு டீடைல்ஸ் எனக்கு உடனே வேணும். சிறிது நேரத்தில் ரூபாலி அதே கருப்பு நிற உடையை அணிந்து கீழே வந்தாள். ஆனால் அவளது கண்களில் இருந்த வலியை
மித்திரன் கவனித்தார். நான் வெயிட் பண்றேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. மித்திரன் அந்த காஸ்ட்லியான பிளாக் சூட்டை அணிந்து கீழே வந்தார். இருவரும் அந்த பார்ட்டி ஹாலுக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டத்தின் பார்வையும் அவர்கள் மீதே நிலைத்தது. இன்று மித்திரனின் கம்பீரத்திற்கு முன்னால் ரூபாலியின் அழகே சற்று மங்கி போயிருந்தது. அப்போது அங்கிருந்த 2 ஆட்கள் ரூபாலியையே தப்பான கண்ணோட்டத்துடன் முறைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் ரூபாலியின் கைகள் பயத்தில் நடுங்கின. மித்திரன் எதுவும் பேசாமல் அவளது கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டு நடந்தான். ரூபாலி அதிர்ச்சியுடன் மித்திரனை நிமிர்ந்து பார்த்தாள். இன்று மித்திரனின் கண்களில் அந்த பழைய அப்பாவித்தனம் இல்லை, மாறாக ஒரு கம்பீரமும் வசீகரமும் தெரிந்தது. அவனது கைகளை பிடித்ததும் ரூபாலிக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு ஏற்பட்டது. அப்போது மித்திரனின் செல்போன் ஒலித்தது. சார், சரண் கிருஷ்ணன் ஒருத்தன் பிசினஸ் மீட்டிங்னு சொல்லி ரூபாலி மேடத்தை ஹோட்டலுக்கு வரவழைச்சிருக்கான். அங்க அவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். ஆனா மேடம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க சார். இதை கேட்டதும் மித்திரனுக்குள் கோபக் கனல் மூண்டது. அதே வினாடி அவனது போனுக்கு சில புகைப்படங்கள் வந்தன. மித்திரனுக்கு அதை பார்த்ததுமே எல்லாம் புரிந்துவிட்டது. இப்போது ரூபாலியை தப்பாக முறைத்து பார்த்துக் கொண்டிருப்பது அதே சரண் கிருஷ்ணா தான் என்று ரூபாலி அச்சத்தில் மித்திரனின் கைகளை அழுத்தினாள். மித்திரன், நாம இங்கிருந்து கிளம்பலாம். அவர்கள் அங்கிருந்து நகர முயன்ற போது சரண் கிருஷ்ணா முன்னால் வந்து அவர்களின் வழியை மறித்தான். ஹாய் டார்லிங், உன் கூட ஒரு ராத்திரிக்கு என்ன ரேட்? ரூபாலியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. தன் ஏழை கணவனால் இவர்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்று அவள் நினைத்தாள். ஆனால் அடுத்த கணமே மித்திரனின் இரும்பு கை அந்த சரண் கிருஷ்ணாவின் நெஞ்சில் பலமாக தாக்கியது. ரூபா